நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்கவிருப்பது 2024 நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தல் தற்போது நீலகிரி மாவட்டத்திலே சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் வேட்பாளர்களுடைய பிரச்சாரம், வாக்கு கேட்பது என்று நடைபெற்று வருகிறது. இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளரும் இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறப்பான ஒரு வேட்பாளர் என்று தமிழகத்தினுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதன்படி இன்றைக்கு நீலகிரி மாவட்ட தொகுதிக்கு உட்பட்ட பவானி, மேட்டுப்பாளையம், அமராசி, குன்னூர், உதகை, கூடலூர் என்று 6 தொகுதிகளிலும் பம்பரமாக சுற்றி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கினை சேகரித்து வருகிறார் ராசா அவர்கள். அந்த வகையில் நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் இன்று மக்களை சந்தித்து தான் செய்திருக்கின்ற சாதனைகள், இந்த பகுதியிலே இருக்கின்ற தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு, பல ஆண்டு காலமாக 20% போனஸ் என்பது கனவாகவே இருந்தது, அதனை 20% போனஸை பெற்று தந்தது, அவர்களுக்கு விலையில்லா வீடுகளை கட்டித் தருவது என்று பல்வேறு சாதனைகளை செய்திருக்கின்ற தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதற்காக நான் உழைத்திருக்கிறேன், அதற்காக உங்களது வாக்கு உதயசூரியனுக்கு வேண்டும் என்று கேட்டு பிரச்சாரம் செய்து வந்தார். கூடலூர் தேவர் சாலை பகுதியிலே 2வது மைல் என்ற பகுதியில் அவர் வந்தபோது ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்து நீலமலை நெப்போலியன் ராசா அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பை கொடுத்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளராக இருக்கின்ற இந்த மண்ணின் மைந்தன், பண்பின் இலக்கணம் பாமு முபாரக் அவர்களும், இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், நகர நிர்வாகிகள், மகளிர் அணி, மாணவர் அணி, உள்ளாட்சி அமைப்பை சேர்ந்தவர்கள், இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்திய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தினுடைய வெற்றி வேட்பாளராக இருக்கின்ற ராசா அவர்கள் மக்களிடத்திலே உரையாற்றினார். சகோதரர் தளபதியினுடைய வேட்பாளர் ராகுல் காந்தி அவர்களுடைய வேட்பாளர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, முஸ்லிம் லீக், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இருக்கிற மனிதநேய கட்சி, எல்லா அமைப்புகளினுடைய மக்கள் நீதி மையம் போன்ற எல்லா அமைப்புகளுடைய வேட்பாளர், இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர் அன்புக்குரிய ராசா அவர்கள் உங்களிடத்தில் வாக்கு சேகரிப்பார். வணக்கத்திற்குரிய கூடலூர் வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பெருங்குடி மக்களே, திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ் உள்ளிட்ட நம்முடைய இந்தியா கூட்டணியில இடம்பெற்றிருக்கின்ற அனைத்து கட்சிகளினுடைய நகர கழக, நகர, ஒன்றிய, பேரூர், மாவட்ட அளவிலான அனைத்து நிர்வாகிகளே, காலம் கருதி ஒற்றை சொல்லி சொல்ல வேண்டுமானால், அன்பிற்குரிய இந்த கூட்டணியுடைய தலகர்த்தங்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கூட்டணி கட்சியினுடைய ஆதரவோடு மீண்டும் இந்த தொகுதியிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால், கழகத்தினுடைய தலைவர் அவர்களால் உங்கள் கரங்களிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறேன். உங்களிடத்தில் அவரால் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறேன் என்றால், அவர் இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் ஆற்றிருக்கிற பணிகளை நீங்கள் அறிவீர்கள். கொரோனா உச்சகட்டத்தில் இருந்தபோது ஆட்சி பொறுப்பை ஏற்ற அவர் கொரோனாவை அடக்கி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து, கொரோனாவால் முடங்கி கிடந்த மக்களுக்கு குடும்ப கார்டுக்கு 4000 ரூபாய் ஒவ்வொரு குடும்ப கார்டுக்கும் வழங்கி, அதற்கு பிறகு மகளிர் உரிமை தொகை தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தோமே, அதையும் வழங்கி கொண்டிருக்கின்ற, மாணவர்களுக்கு சிற்றுண்டி வழங்குகின்ற,
+2 வரை அரசு பள்ளியிலே படித்த பெண்களுக்கு கல்லூரிக்கு போனால் அவர்களுக்கு 1000 ரூபாய், மாணவர்கள் கேட்டுக்கொண்டார் என்று அவர்களுக்கும் 1000 ரூபாய். இப்படி நலத்திட்டங்கள் என்றால் ஏராளமான நலத்திட்டங்கள், புதிய புதிய கட்டிடங்கள், கல்லூரிகள், நம்முடைய தாளவாடி பகுதியில் ஒரு கல்லூரி, தார் சாலைகள், பாலங்கள், பள்ளிக்கூடங்கள், இன்னும் சொல்ல போனால் வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று 8 லட்சம் கோடி முதலீடுகளை பெற்று புதிய புதிய தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்புகள், இப்படி எல்லா தரப்பிலேயும் எல்லா தளத்திலேயும் நம்பர் 1 முதலமைச்சராக இருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிற கோஷம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாட்டை காக்க, இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன், இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். அப்படி என்றால் இந்தியா பாதுகாப்பாக இல்லை. இந்தியா இஸ்லாமியர்கள், இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், சமணர்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு துணை கண்டம். அதே போல தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஒரியா, மணிப்பூரி, பங்காளி, இப்படி ஏகப்பட்ட மொழி, இந்தி, உருது, இப்படி ஏகப்பட்ட மொழிகளை கொண்ட ஒரு துணை கண்டம். இந்த துணை கண்டத்தில் இருக்கிற வேறுபாடுகளை அங்கீகரித்து இந்தியாவுடைய ஒற்றுமையை காப்பாற்றுவதற்கு தான் அரசியல் சட்டம். அந்த அரசியல் சட்டம் இதை ஒரு ஜனநாயக நாடு என்றும் மதச்சார்பற்ற நாடு என்றும் சமதர்ம நாடுன்னு சொல்லுது. செக்யூலர் கண்ட்ரி, சோசியலிஸ்ட் கண்ட்ரி, டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, இந்த மூன்றையும் அழித்துவிட்டு ஒற்றை ஆட்சி, ஒற்றை மதம், ஒற்றை மொழி என்று ஒற்றை தன்மையை கொண்டு வந்து அதற்காக பல கோடி ரூபாய் தேர்தல் பத்திரத்தில் வரைக்கும் ஊழல் செய்திருக்கின்ற மோடியை, மதவாதமும் ஊழலும் தடுக்கப்பட வேண்டுமானால் இந்த மோடியை வீட்டுக்கு அனுப்புவதுதான் வேலை என்று சொல்லி இன்றைக்கு ஒரு லட்சிய முழக்கத்தோடு நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த தேர்தலை அணுகுகிறார். அவரால் உங்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிற எனக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து என்னை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வையுங்கள் என்று உங்கள் பாதம் தொட்டு கேட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. தோழமை கட்சி தலைவர்கள் எல்லாம் பொறுத்திடணும். இந்த கடுமையான வெயில் காரணமாகத்தான் நம்ம உடனடியாக எல்லாரும் பேச முடியல. போங்க, முன்னால போங்க, முன்னால போங்க, போங்க, டைமுக்கு முடிக்கணும். தனக்கு வாக்களிக்க வேண்டிய அவசியத்தை பற்றியும் வாக்கு கேட்கின்ற உரிமை எனக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உதயசூரியனுக்கும் இருக்கிறது என்பதை எடுத்துரைத்து உரையாற்றி வாக்குகளை சேகரித்தார் என்று அந்த பகுதியிலே இருந்து நகர கழகத்தினுடைய செயலாளர் சேகர் அவர்களும், கூட்டணி கட்சியைச் சேர்ந்தவர்களும், ஒன்றிய கழகத்தை சேர்ந்தவர்களும் நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் இதனை நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்திருக்க அன்பு கொண்ட வணக்கத்திற்குரிய வாக்காள பெருமக்களே, நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி கட்சிகளின் சார்பாக முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் சூரியன் சின்னம், உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை தந்து வெற்றி பெறும் செய்திகள் என வேண்டி இதோ உங்கள் மத்தியில வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் அங்கே போயிடுங்க, அங்கே போயிடுங்க, அங்கே போயிடுங்க, போயிட்டு வண்டி மேல சூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை தந்து வேண்டும் என வேண்டி நேரில் சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு தான் வாக்குகளை தந்திட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்து போடக்கூடாது. கொஞ்சம் முன்னால போயிடுங்க.
அங்கேயே நில்லுங்கம்மா, வராதீங்க. அங்க வர்றோம், அங்கேயே நில்லுங்க. அங்கேயே பாருங்க, ஆரத்தி எடுக்கிறாங்க மகளிர். அப்படி நிக்கட்டும். இல்ல இல்ல அந்த பக்கம் கொஞ்சம் அப்படியே இல்ல மூவ் பண்ண முடியுமா? இல்ல அப்புறம் பாத்துக்கலாம். கொஞ்சம் முன்னால போறீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பின்னால இல்லப்பா, கலைஞ்சிருப்பா. நீங்க ஆராய்ச்சி எடுங்கம்மா, ஆராய்ச்சி எடுங்க, ஆராய்ச்சி எடுங்க. வாங்க பெண்கள்லாம் வாங்க வாங்க, அப்படியே ஆராய்ச்சி எடுங்கம்மா, வரவேற்பு கொடுங்கம்மா. பாருங்க, அதை எடுங்க எடுங்க, பெண்கள் கலைஞ்சிரும். இல்லாட்டி வாங்கிப்பா வாங்கிப்பா, அது வாங்கி புது அவ்வளவுதான், அவ்வளவு. வெரி குட், ரைட். பேரன்புக்குரிய 2ஆம் மைல் பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தை துவப்பதற்கு முன்பு நகர கழக செயலாளர் அவர்கள் உங்கள் எல்லோர் சார்பாக சால்வை அணிவித்து நம்முடைய வேட்பாளர் அவர்களை வரவேற்கிறார்கள். அப்படிதான். இப்ப நம்ம அதிகமான இடங்களுக்கு போகணும். நம்முடைய சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் அருமைக்குரிய சகோதரர் திராவிடமணி அவர்கள் சால்வை அணிவிக்கிறார். எல்லா சார்பிலையும் எல்லா இடத்துக்கும் நீங்களே போடுங்க போடுங்க, சரி கொடுங்க. பேரன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்புக்குரிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நேர கால அவசியம் கருதி நோன்பு காலம் என்பதாலும் அதே நேரத்தில் நம்முடைய அன்புக்குரிய தளபதியினுடைய நம்பிக்கைக்குரிய சகோதரர் புகழேந்தி அவர்கள் இப்பொழுது இயற்கை எதினார் என்கிற வருத்தமான செய்தி நமக்கு வந்திருக்கிறது. முதலில் இன்றைக்கு பிரச்சாரம் துவக்குவதற்கு முன்பு எல்லாரும் சத்தம் இல்லாம இருங்க. அவருடைய மறைவுக்கு நம்முடைய வருத்தத்தை தெரிவித்து நம்முடைய நாடாளுமன்ற வேட்பாளர் அவர்கள் இரங்கல் தெரிவித்து பேசி நாம் அனைவரும் அமைதியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கழகத்தினுடைய விழுப்புரம் மாவட்ட செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு புகழேந்தி அவர்கள் திடீரென்று இன்று காலை காலமானார் என்ற செய்தி அறிந்து நம்முடைய தலைவர் அவர்களும் தலைமை கழகமும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் பொதுமக்களும் ஆழ்ந்த வருத்தத்திற்கு உள்ளாகி இருக்கிறோம். நம்முடைய திட்டமிட்ட பிரச்சாரம் தொடர வேண்டிய அவசியம் இருக்கிற காரணத்தினால் இந்த முதல் புள்ளியிலேயே முதல் இடத்திலேயே அவருக்கு நாம் ஒரு நிமிடம் அஞ்சலி செலுத்திவிட்டு நம்முடைய கடமையை ஆக்குவோம் என்று உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். புகழேந்தி அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு அறிமுகமானவர். நம்முடைய தலைவர் சொல்லுகின்ற செயலையெல்லாம் திறமையில் ஏந்தி பணியாற்றக்கூடியவர். எனவே அவருக்கு நம்முடைய அஞ்சலி செலுத்துவோம். எல்லாரும் கொடி கீழே இறக்கிங்க, அமைதியாக ஒரு நிமிடம் நில்லுங்க. உங்கள் சின்னம், உங்கள் சின்னம், உங்கள் வேட்பாளர், நமது வேட்பாளர், நமது வேட்பாளர், நமது வேட்பாளர், நமது வேட்பாளர்.
உதய சூரியனின் வெற்றி நாயகன், நீலமலையின் வெற்றி நாயகன், நீலமலை மக்கள் மனதில் நீங்காது இடம் பெற்றிருக்கும் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் ஆர் ராஜா அவர்களுக்கு உதய சூரியன் சின்னம், வெற்றியின் சின்னமான உதய சூரியன் சின்னத்திற்கே வாக்குகளை தாருங்கள். அதை கேட்டு வேண்டி இஸ்லாமிய சகோதரிகள் அனைவருக்கும் புனித ரமலான் நல்வாழ்த்துக்களை இந்தியா கூட்டணியின் சார்பில் தெரிவிக்கிறோம். அந்த சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி தெரிவித்து மறவாமல் வாக்களியுங்கள். உதயசூரியன் உதயசூரியன் உதயசூரியன். உங்கள் வேட்பாளர் அன்புக்குரிய ராசா அவர்கள். நகர்வலம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.